ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல். வாங்க தக்காளி தொக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1.5 கிலோ தக்காளி பழம் எடுத்திருக்கேன். தக்காளி பழத்தை வந்து நல்லா கழுவிட்டு இது மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா தக்காளி பழத்தையும் இதே மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் அரிஞ்ச தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. 2 துண்டு இஞ்சி, 100 கிராம் பூண்டு, 10 வரமிளகாய், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுவே தண்ணி விடும், அந்த தண்ணியிலேயே அது வெந்துடும். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு பக்கம் தக்காளி தொக்கு வெந்துட்டு இருக்கட்டும். வாங்க முலாம்பழ ஜூஸ் வந்து எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு புதினா தழை, நான் வந்து முலாம்பழத்தை தோல் பகுதி விதை பகுதி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த முலாம்பழம், தேவையான அளவு சர்க்கரை, தண்ணி ஊற்றி ஜூஸாக அடித்து எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி முலாம்பழத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 4-5 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் தம்பியை குடிச்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னால், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி தொக்கு வந்து ஓரளவு வெந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு புளி சேர்த்திக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1/4 லிட்ரு எண்ணெய், நல்லெண்ணெய் பாதி கடலெண்ணெய் பாதி சேர்த்திக்கோங்க. இல்லை நல்லெண்ணெயே சேர்த்திக்கிட்டாலும் ஓகே. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கறிவேப்பிலை, 10 பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு நான் சேர்த்திக்கிட்டேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், நம்ம அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரட்டும். இந்த சமயத்தில் உப்பு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. எனக்கு காரம் பத்தாத மாதிரி இருந்து, அதனால் நான் ஒரு 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்திக்கிட்டேன். இந்த தொக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்களேன், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வெளி வருது. இதுதான் பதம், அல்வா பதத்துக்கு வந்துடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. சுடு சாப்பாட்டில் கொஞ்சோண்டு தொக்கு போட்டு நல்லா கிளறி லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். கூடவே வடகை வச்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, பாய்.